விஜய் அரெஸ்ட் பண்ணதை கேள்விப்பட்டு நிவின் காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி, இன்னும் விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, விஜய் வெளி கொண்டு வரதுக்கு ஏதாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா சொல்லு, கண்டிப்பா நான் செய்வேன் அப்படி சொல்றாங்க. ஆமா நிவின், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அதாவது வெண்ணிலா அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போகணும். அங்க ஏதாவது ஆதாரம் நமக்கு கிடைக்கான்னு பார்க்கணும். சிசிடிவி கேமரா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுல ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே பதிவாயிருக்கும்ல, அதை வச்சு நம்ம விசாரிக்கலாம் அப்படி சொல்றாங்க. உடனே நிவின், சரி காவேரி, நல்ல ஐடியா, நான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நிவின் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. உடனே சிசிடிவி அங்க உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது யார் வண்டியை ஓட்டிட்டு வந்தாங்க எல்லாமே தெரிய வருது. உடனேவும் அந்த வண்டியை ஓட்டின பர்சனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கிட்ட நிவின் சொல்றாங்க. உடனேவும் காவேரி, ஆமாம், அந்த வண்டி ஓட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க மூலமா உண்மை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் பண்ண பர்சன் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின், காவேரி, குமரன் 3 பேரும் தேடுறாங்க. தேடி ஃபைனலா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு விஜய் காப்பாத்துறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அவங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்ல சார், இவங்க சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பாவை கை காமிக்கிறாங்க. உடனே சித்தப்பா, நான் பண்ணல, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் நீங்க சொல்லி தானே சார் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணேன், இப்ப என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் விஜயை வெளியே அனுப்பிடுறாங்க. விஜய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதுனால விஜய்க்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகல. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள கல்யாணம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே விஜய் காவேரி சந்தோஷமா தாத்தா பாட்டியோட சேர்ந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஆரத்தி எடுத்து விஜய் காவேரியும் பாட்டி தாத்தாவும் வரவேற்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.